ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்வுட். இந்த டாப்பிக்கில் நம்ம பிஎஸ்என்எல் சிம்முக்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். நான் உங்களுக்கு இதில் லைவ் ப்ரூஃபையும் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் எம்பிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 112.2 எம்பிஎஸ் ஸ்பீடு டவுன்லோட் ஆகும். அப்லோட் எம்பிஎஸ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 9.38, அதாவது 9.38 எம்பிஎஸ் ஸ்பீடாகவும் இருக்குது. இதே போல் உங்களுடைய பிஎஸ்என்எல் சிம்மும் இந்தமாரி ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும், அதாவது நீங்கள் கேம் விளையாடும் போதோ இல்லை நீங்கள் படம் டவுன்லோட் பண்ணும் போதோ இந்தமாரி நெட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும்னா இந்த செட்டிங்ஸை மறக்காமல் மாற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிஎஸ்என்எல் சிம்மை நீங்கள் ஃபஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அக்சஸ் பாயிண்ட் நேம்னு இருக்கும், அதுதான் நம்ம வந்து ஷார்ட்டாக ஏபிஎன் சொல்லுவோம். ஜஸ்ட் அது ஒன்று டேப் பண்ணிக்கோங்க. இங்கே ஏற்கனவே ஏபிஎன் இருக்கும், அதை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணலாம். இல்லை சில பேர் மொபைலில் மேலே இந்தமாரி டிக் மார்க் இருக்கும், அதாவது 3 டாட்டாக இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. எடுத்துனே நேம் வரும், நேமில் பிஎஸ்என்எல்ன்றத ஃபுல்லாக பிஎஸ்என்எல் இது எல்லாமே ஸ்கேம்ஸில் டைப் பண்ணுங்கள். பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் 3Gயில் 3ன்ற லெட்டர் டைப் பண்ணிட்டு ஜி மட்டும் ஸ்கேப்ஸில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பின்ற லெட்டர் ஸ்கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் ஸ்பீட் நெட் ஸ்பீட் நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பின்ற லெட்டர் ஸ்கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் இன்டர்நெட் INTERNET இன்டர்நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. google.com சர்வரில் www.google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை, இதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது PAPRCHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டிஃபால்ட் SUPL NET அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமாக்கு பதில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க, அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். டிஃபால்ட் SUPL NET எங்கேயுமே ஸ்பேஸ் வராது, கண்டினியூவாக டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும். அதை அன்டிக் பண்ணிட்டு நான் என்னென்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுறனோ அந்த ஆப்ஷனை எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இதே போல் உங்களுக்கு ஸ்பீடாக ஒர்க் ஆகும். இதில் எதெல்லாம் ஒரு ஆப்ஷனை நீங்கள் ப்ராப்பராக கிளிக் பண்ணலனாலும் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எல்டியிலேருந்து GPRS வரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷன் LTE HSPAP HSPA HSUPA HSDPA UMTS EDG GPRS. ஸோ இந்த GPRS வரையும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா NRன்னு ஒரு ஆப்ஷனுக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. GSMன்ற ஒரு ஆப்ஷனுக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக உங்களுக்கு 10 ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 10 ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் ஆர் டன்னுன்னு இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் மேலே டிக் மார்க்கோ இல்லை டன்னோ இருக்கும். எனக்கு டன் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். அதாவது நம்ம கிரியேட் பண்ணது செகண்ட் ஒன்னாக இருக்குது பிஎஸ்என்எல் 3Gன்னு. ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்கள் மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.